நம்மலாம் பேய் இருக்கிறத உணர்ந்திருப்போம், இல்ல கண்ணால பார்த்துருப்போம். ஆனா, ஒரு சிலர் அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்க கண்ணால பார்த்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சத இந்த வீடியோல பார்க்கலாம். இவரு நைட் டைம்ல ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பின்னாடி ஏதோ தெரியறத பார்க்குறாரு. அத நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஏதோ பிளாக் கலர் ஷேடோ அவருக்கு மேல பறக்கிறத. அத பார்த்த உடனே யாருன்னு அவரு கேட்குறாரு. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மறுகையா தான் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இந்த வீடியோவ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பக்கத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நைட் அவங்க வீட்டுல தனியா இருந்த 2 பொண்ணுங்க அவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட ரொம்ப நேரமா ஒரு சத்தம் வரத பாக்குறாங்க. பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஒரு பாலு மேலையும் கீழையும் போயிட்டு வருதுன்ட்டு. அதை பார்த்தவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வீடியோல அம்மாவும் பையனும் லிவிங் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டு டோர்ல ஏதோ சவுண்ட் வருதுன்ட்டு பக்கத்துல போய் பார்க்க போறாங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்த சேரு அவங்க பக்கத்துல வருது. அதை பார்த்தவங்க ரொம்பவே வேகமா ஓட பாக்குறாங்க. அப்போ அவங்கள போக விடாம அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஏதோ ஒன்று இழுக்குது. இந்த ரூம்ல ஒரு அம்மாவும் பையனும் தான் தனியா இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருந்த தலாணியெல்லாம் அந்த சின்ன பையனை அட்டாக் பண்ண பாக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருந்த சேரும் நவருது. அதை பார்த்தவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ வெறும் 4 செகண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன் விளையாண்டுருக்கிறான். அப்போ டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்து அவனோட பொம்மையை தலைகீழாக கவுத்து போட்டுருது. அதை பார்த்தவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இந்த ஒரு வீடியோ கேரளாவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இந்த சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்க கிரவுண்டில் விளையாண்டுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக விளையாண்டுருந்த அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் அவள் பக்கத்தில் ஏதோ வரதை அவன் நோட்டீஸ் பண்ணுறா. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, ஒரு ஒயிட் கலர் ஷேடோ அவள் பக்கத்தில் மெதுவாக வருதுன்னு. இதுலேயும் அல்டிமேட் என்னன்னா, அந்த பேயை அந்த சின்ன பொண்ணு கையை வச்சு பக்கத்தில் வந்து விளையாடுன்னு கூப்பிட்டுருக்கா. அவன் கூப்பிட்ட உடனே ரொம்ப தூரத்தில் இருந்த அந்த பேய் அவன் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அவங்க வீட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பதிவான அந்த நிழல் உருவம் அங்கேயும் இங்கேயும் அவன் பொண்ணு பின்னாடியே சுற்றுறதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ மும்பையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதில் எப்போதுமே 4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து பைக் ரேஸில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த நண்பர்களில் ஒருத்தர் பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. அவர் இறந்து ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இந்த 3 நண்பர்கள் அதே இடத்துக்கு வந்து பைக் ரேஸ் பண்ணலான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு வினோதமான பிளாக் ஷேடோ உருவம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ பார்த்த எல்லாரும் அவங்க கிட்ட போய் இது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே பதில், இறந்து போன என்னோட நண்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை மெக்சிகோவில் 7 செகண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிளிச்சோ அப்படிங்கிற ஒரு டிக்டாக் யூசரால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நைட் நேரத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜிம்மு கிட்ட போயிருக்காரு. அப்போ இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருக்க ஒரு மிஷினு ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதை இவரோட ஃபோனால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக இது ஒரு பேயாக தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? What the fuck? It's weird.